ஓகே. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது, ப்ராப்ஃபார்ம்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? ஃபியூச்சர்ஸ்‌க்கும், ஃபாரெக்ஸ்‌க்கும் என்ன டிஃபரன்ஸு? ஒரு ப்ராப்ஃபார்ம் எப்படி சூஸ் பண்ணணும்? அடுத்து ஒரு சில நேத்து பார்த்த வீடியோஸ்ல இன்னும் நாம பார்க்க வேண்டியது H4ல ஒரு சிஆர்டி, H1ல 15 மினிட்ஸ்ல எப்படி அத ட்ரேட் பண்றது? அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. சிஎஃப்டிக்கும் ஃபியூச்சர்ஸ்‌க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சிஎஃப்டின்றது ஃபாரெக்ஸ் ஓகேவா? அததான் நான் வந்து சிஎஃப்டின்னு போட்டேன். சிஎஃப்டின்னா கான்ட்ராக்ட் ஃபார் டிஃபரன்ஸ் ஓகேவா? ஃபாரெக்ஸ்‌ல ட்ரேட் பண்ணும்போது, இத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து லிக்விடிட்டி புரொவைடரால மட்டும் தான் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ்ன்றது எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்து செபி இருக்கு இல்லையா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்ட்டு. அந்த மாரி யாராவது ரெகுலேட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ஸ ரெகுலேட் பண்றது சிஎம்இ, சிக்காகோ மெர்ச்சன்டல் எக்ஸ்சேஞ்ச். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. லிக்விடிட்டி புரொவைடர பொறுத்து மாறும். இதில இது வந்து வாலடைலா எது இருக்கும்னா, இது வந்து எக்ஸ்சேஞ்ச பொறுத்து. வால வாலடைல்ன்றது எப்படின்னா, பையர் அண்ட் செல்லர் எவ்வளோ ஆ இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. பை எவ்வளோ வேகமா நடக்குது, செல் எவ்வளோ வேகமா நடக்குது. இப்போ 9:30 ஓப்பன்ல வாலடைலா இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா, அந்த டைம்ல வந்து மார்க்கெட் ஓப்பனிங் டைமு டக்கு டக்குன்னு 2 டைரக்ஷன்லயும் மார்க்கெட் ரொம்ப வேகமா மூவ் ஆகும். அது வந்து வாலடைலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வாலடைலிட்டி வந்து இங்க வந்து எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் பண்றவங்கள பொறுத்து இருக்கும். அதாவது ஒரு மானிட்டர் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரிஜினலான லிக்விடிட்டிய பொறுத்து இருக்கும். ஆனா, இங்க வந்து டிபெண்ட் ஆன் லிக்விடிட்டி புரொவைடர். லிக்விடிட்டி புரொவைடர்ன்றது யாருன்னா, இப்போ ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா? சிஎஃப்டில ஸ்ப்ரெட் இருக்கிறதுக்கு காரணம், நீங்க வந்து உதாரணத்துக்கு இப்ப நீங்க கோல்டு வந்து சும்மா ஒரு குவான்டிட்டி வைஸ் சொல்லணும்னா, சும்மா நீங்க ஒரு 5 குவான்டிட்டி வாங்க நெனைக்கிறீங்க. அதுவும் ஒரு ரூ. 100ல வாங்க நெனைக்கிறீங்க. விக்கிறவங்க 5 குவான்டிட்டி எக்ஸாக்ட்டா ரூ. 100ல விக்க மாட்டாங்க. ரூ. 99ல 3ம், ரூ. 98ல 2ம் இந்த மாரி மாறி மாறி தான் வித்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து வாங்கி உங்ககிட்ட விக்கிறவங்க தான் லிக்விடிட்டி புரொவைடர். அதுக்கு நடுவுல உள்ள கேப்ப அட்ஜஸ்ட் பண்றவங்க தான் லிக்விடிட்டி புரொவைடர். அந்த மாரி சிம்பிளா வச்சுக்கங்க. லிக்விடிட்டி அவங்க வந்து மார்க்கெட்ல லிக்விடிட்டிய புரொவைட் பண்ணுவாங்க. நீங்க விக்கிற ரேட்ல அவங்க வேற ஒருத்தவங்க வாங்க மாட்டாங்க. அதனால இடையில இவங்க வாங்கி அவங்களுக்கு விப்பாங்க. அதில ஸ்ப்ரெட்ன்ற டிஃபரன்ஸ் வரும். அதில அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். ஓகேவா? அந்த வாலட்டிலிட்டின்றது வந்து லிக்விடிட்டி புரொவைடர பொறுத்து இருக்கும். அதே மாரி சென்ட்ரலைஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நான் சென்ட்ரலைஸ்டு. இதுக்கு எக்ஸ்பைரியும் கிடையாது. நான் சென்ட்ரலைஸ்டு. இவங்க எடுக்கிறது தான் வந்து டிசிஷன்ற மாரி. அந்த புரோக்கர பொறுத்தது, லிக்விடிட்டி புரொவைடர பொறுத்தது. ஆனா, இங்க வந்து பிரைஸ் கிளீனா இருக்கும். ஏன்னா லிக்விடிட்டின்றது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏரியால இருக்கிறதுனால, யாரும் அங்க வந்து அதிகமா மேனிபுலேட் பண்ண முடியாது. ஓகேவா? அது மாரி. இங்க வந்து ரெகுலேஷன் இருக்காது. அதனால வந்து ஸ்லிப்பேஜ், ஸ்ப்ரெட் எல்லாமே இருக்கும். இங்க வந்து சின்னதான ஸ்ப்ரெட் இருக்கும். ஏன்னா, பிளாட்ஃபார்ம வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இப்ப ஃபியூச்சர்ஸ ட்ரேட் பண்ணும்போது ட்ரேடோவேட், ப்ராஜெக்ட் எக்ஸ், வாலுமெட்ரிக்கா இந்த மாரி நெறைய இருக்கு. அதுல அந்த பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்பேஜ்ங்கிறது இருக்கும். ஓகேவா? அது சின்னதா இருக்கும். லீவரேஜிங் வந்து நெறைய லீவரேஜ் குடுப்பாங்க. ஏன்னா, அப்பதான் நீங்க ஒரு புரோக்கரும் வேற வேற ஆஃபர் குடுப்பாங்க. நீங்க 1:100ல குடுக்கலாம். நீங்க ரூ. 1000 வச்சுக்கிட்டு ரூ. 1,00,000க்கு ட்ரேட் பண்ணலாம். அந்த மாரி ஆஃபர இவங்க குடுப்பாங்க. ஆனா, இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரிஜினல் கான்ட்ராக்ட். ஒரிஜினல் அமௌண்ட்ட குடுத்து தான் ட்ரேட் பண்ண முடியும். ஃபுல் கான்ட்ராக்ட் சைஸ்ல தான் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது இங்க கோல்ட்லாம் நீங்க வந்து எப்படி வாங்கலாம்னா, 0.1, 0.17 இந்த மாரி எல்லாம் ட்ரேட் பண்ணலாம் சிஎஃப்டில. பட் இங்க அப்படி கிடையாது. கோல்ட வந்து இங்க கோல்டு கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஜிசின்னு இருக்கும் ட்ரேடிங் வியூல. அதெல்லாம் பின்னாடி காட்டுறேன். அதில போனா ஒரு கான்ட்ராக்ட் போடலாம். அந்த ஒரு கான்ட்ராக்ட் போட்டீங்கனாலே $2,000 எஸ்எல் வரும். அப்ப நம்ம வந்து நம்ம அக்கவுண்ட் சைஸ்க்கு ஏத்த மாரி ட்ரேட் பண்ணா, அப்ப எம்ஜிசில போய் ட்ரேட் நான் அதெல்லாம் பின்னாடி எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? அதில வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான் போட முடியும். நீங்க 0.1 ஜிசி போட முடியாது. அதுக்கு பதிலா ஒரு எம்ஜிசி போடலாம். 10 எம்ஜிசி சேர்ந்தா 1 ஜிசி. அதாவது இங்க வேல்யூ வந்து நம்ம பிப்ல சொல்லுவோம். இங்க வந்து பாயிண்ட், ஹேண்டில்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க 1 பிப்னா 10 பிப்பெட்டு. இங்க வந்து 4 டிக்கு சேர்ந்தா 1 பாயிண்ட். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இஎஸ்னா என்ன? எஸ்&பி 500 தான் வந்து நம்ம வந்து இஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இ-மினி அப்படின்னு வந்ததுன்னா, இதுல நீங்க வந்து 0.25ன்றது ஒரு டிக்கு. அப்ப 4 டிக்கு சேர்ந்தா ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்ப நீங்க வந்து எஸ்எல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்ப பாருங்க. 0.5 அதாவது 0.25லேருந்து 0.5க்கு மாறுது அப்படின்னா, அது வந்து ஒரு டிக்கு. அப்போ 0.25, 0.5, 0.75, 1 அதுதான் வந்து ஒரு பாயிண்ட். 4 டிக்கு சேர்ந்தா ஒரு பாயிண்ட். அப்போ ஒரு டிக்குன்றது 0.25 ஓகேவா? அதுக்கு எஸ்எல் எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு இஎஸ்ல போட்டீங்கன்னா 12.5 அப்ப அத அப்படியே 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இங்க கிட்டத்தட்ட $50 ஒரு இஎஸ் போட்டீங்கன்னா. இதுவே எம்இஎஸ்ல போய் ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு $5 வரும். அப்போ உங்க ரிஸ்க் சைஸ் அந்த பாயிண்ட்ட கால்குலேட் பண்ணி,
இங்க எம்இஎஸ்ல ட்ரேட் பண்றதா, இஎஸ்ல ட்ரேட் பண்றதா அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கும் உங்களுக்கு. மினி கான்ட்ராக்ட்னா என்கியூ ஓகேவா? ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு $20 வரும். ஏன்னா ஒரு டிக்குக்கு $5ன்னா அப்ப 4 டிக்கு. அப்ப $20. ஒரு ஹேண்டில் மூவ் ஆகுது ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு பாயிண்ட்னா ஹேண்டில்லாம் ஒண்ணு தான். ஒரு மினி கான்ட்ராக்ட் ஒரு என்கியூ தான் மினி. அதுல நீங்க போய் ஒரு ஒரு என்ட்ரி போடுறீங்கன்னா, உங்க எஸ்எல்ல நீங்க எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு $20 அப்ப எஸ்எல் எவ்வளோ வைக்கிறோம்? அத பொறுத்து மாறும். ஃபாரெக்ஸையும் ட்ரேட் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் வந்து எல்லா ஃபாரெக்ஸ் பேருக்கு முன்னாடி 6 போட்டு சர்ச் பண்ணணும். அதுக்குமே இங்க தான் கால்குலேஷன் குடுத்துருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்ட்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கங்க. இப்ப கம்பேரிசன் பார்க்குறீங்க. சிஎஃப்டில யூரோயூசினா ஃபியூச்சர்ல 6இ. இங்க வந்து ஜிபிபி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அங்க 6பி. யுஎஸ்டி ஜேபிஒய்னா அங்க 6ஜே. இது வந்து அங்க எப்படி சர்ச் பண்ணணும்? ஃபாரெக்ஸ் பேர ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னா எப்படி சர்ச் பண்ணணும்? கோல்டு சொன்னேன் இல்லையா? கோல்டு எக்ஸ்ஏயு, யுஎஸ்டின்னு இருக்கும். அங்க ஜிசின்னு இருக்கும். உங்களுக்கு மைக்ரோ வேணும் அப்படின்னா, எம்ஜிசின்னு சர்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது எல்லாமே நான் இப்ப சார்ட்ல காமிக்கிறேன். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஃபாரெக்ஸ்ல எக்ஸ்பைரி இருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்க மாரி தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாரி தான். இங்கேயுமே நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்க்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி இருக்கு. மார்ச்ல எக்ஸ்பைரி இருக்கும். மார்ச்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, இப்ப என்கியூ, இசட்ன்னு இருக்கா? இசட்ங்கிறது என்ன? டிசம்பர் கான்ட்ராக்ட். டிசம்பர்ல அந்த மொத்தம் 4 கான்ட்ராக்ட் சேல் ஆகும். 3 மாசத்துக்கு ஒரு தடவ ஓகேவா? குவார்ட்டர்லி. அது மாரி இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, இப்போ இதிலேயே இருக்கும் பாருங்க. 3 ஃப்ரைடே ஆஃப் த மார்ச், ஜூனு, செப்டம்பர், டிசம்பர். இண்டெக்ஸ் எப்பன்னா 3 ஃப்ரைடே. அந்த மாசத்தோட 3வது ஃப்ரைடே. இப்ப மார்ச் மாசம்னா, மார்ச் மாசம் எக்ஸ்பைரி இருக்கு. இது 3ஆம் மாசம் ஃப்ரைடே எக்ஸ்பயர் ஆகும். இதே ஃபாரெக்ஸ்னா 3 வெட்னஸ்டே 3வது வெட்னஸ்டே ஆஃப் த மந்த். ஓகேவா? ஃபாரெக்ஸ் எப்ப எக்ஸ்பைரி ஆகும்னா 3வது வெட்னஸ்டே. இது 3வது ஃப்ரைடே. ஓகேவா? இந்த கான்ட்ராக்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? இப்ப நம்ம எந்த மாசத்துல இருக்கோம்? ஆகஸ்ட்ல இருக்கோம். அப்ப நம்ம போய் சர்ச் பண்ணோம்னா, எந்த கான்ட்ராக்ட்ல கரண்ட் கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, என்கியூயு 2026 இது வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். என்கியூஇசட் 2025 அப்படின்னா, டிசம்பர் மாசம் 2025 எக்ஸ்பயர் ஆகக்கூடிய கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக. ஓகேவா? நீங்க கன்டினியூயஸ் கான்ட்ராக்ட் சர்ச் பண்ண போறீங்க. நீங்க வந்து நான் அனலைஸ் பண்றது கன்டினியூயஸ் கான்ட்ராக்ட்ல தான் பண்ணுவேன். என்கியூ 1ன்றது தான் வந்து கன்டினியூஷன் சார்ட். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து சார்ட்ல காமிக்கிறேன். ஓகே. இப்போ அதில வாட்ச் லிஸ்ட் தெரியுதா? இதில டேட்டா உங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்ல. அதனால இந்த கலர்ல இருக்கு. அப்படி டேட்டா நீங்க சிஎம்இ டேட்டா போட்டீங்கன்னா, போடலன்னா இந்த இடத்துல டீன்னு காமிக்கும். இஎஸ் அப்படின்றது எஸ்&பி 500 ஓகேவா? ஒய்எம் டவ் ஜோன்ஸ். இப்ப நம்ம வந்து ஃபாரெக்ஸ் பேர்ஸ் எல்லாம் தேடுறோம். மத்தபடி எல்லாருக்கும் தெரியும். எம்என்கியூ, என்கியூ இதெல்லாம் தெரியும். இப்போ நான் வந்து பொசிஷன எப்படி கால்குலேட் பண்றதுன்னு என்கியூல வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ட்ரி எடுக்க போறேன். நேத்து நான் எடுத்த என்ட்ரி இந்த இடம் தான். அதுக்கப்புறம் குளோஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. டிஸ்கார்ட்ல கூட போட்டிருப்பேன். ஃப்ரைடே எனக்கு பெருசா மூவ் இருக்காதுன்னு நெனச்சு குளோஸ் பண்ணிட்டேன். பட் மூவ் ஆயிடுச்சு. ஃப்ரைடே பொதுவா ட்ரேட் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து இங்க என்ட்ரி போட்டிருந்தேன். இந்த ஆர்டர் பிளாக்ல எஸ்எல் வச்சிருந்தேன். ஓகேவா? இப்ப நான் வந்து இந்த இடத்துல உதாரணத்துக்கு இப்ப நான் என்ட்ரி போடுறேன். ஓகே. என் டார்கெட் இங்க வைக்க போறேன். இப்போ வந்து நான் பை. வந்து பேப்பர் ட்ரேடிங் தான். இத பாருங்க. ஒரு எம்என்கியூ சார்ட்ல என்ட்ரி போடுறேன். மார்க்கெட் என்ட்ரி. நான் வந்து எஸ்எல் இங்க வைக்கிறேன். ஒரு எம்என்கியூக்கு எவ்வளோ வரும்னு சொன்னேன்? அரவுண்ட் $90 இத பார்த்தீங்களா? $90 டிபி. எஃப்இஜில வச்சிருக்கேன். இந்த இடத்துல. ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல வந்து யூனிட்டா மாத்துறேன். 2ன்னு போடுறேன். 12ன்னு போட்டுட்டேனா? சாரி. இப்போ 2ன்னு போடுறேன். ரிஸ்க் 180 இந்த மாரி மாறிக்கும். இதையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இது ட்ரேடபிலிட்டி யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும். இப்ப இதையே என்கியூல போட்டோம்னா, அப்படியே கொஞ்சம் 10 டைம்ஸ். இப்ப என்கியூ சார்ட்ல இதே இடத்துல இங்க பாருங்க. என்கியூ, சிஎம்இ அதான் சூஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நான் வந்து பை போடுறேன். அதே மார்க்கெட் என்ட்ரி. அப்படியே எஸ்எல் வைக்கிறேன். பாருங்க. $900 $90லேருந்து $900 இவ்வளோதான். இது நீங்க வந்து ஒரு 100K அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றீங்க. 1% ரிஸ்க் வைப்பீங்கன்னா, என்கியூ சார்ட்ல போடுங்க. 50Kல நான் 0.5 தான் வைக்க போறேன்னா, அதுக்கு ஏத்த மாரி எம்என்கியூ அந்த மாரி பார்த்து, எப்படி கால்குலேட் பண்ணணும், வேல்யூஸ் என்னன்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கார்ட்ல போட்டுருக்கோம். யூஸ் பண்றவங்க பண்ணிக்கங்க. இப்ப அதே மாரி ஜிசி, எம்ஜிசி. இப்ப நான் எது எது எங்கெங்க இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றேன். இப்ப வந்து ஃபியூச்சர்ஸ் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஃபியூச்சர்ஸ்ல என்கியூ இது வந்து கன்டினியூயஸ் சார்ட். எம்என்கியூ அப்படின்னு இது வந்து கன்டினியூயஸ் சார்ட்டா? இப்ப நான் சும்மா இத எடுத்துடுறேன்.
என்கியூன்னு மட்டும் போடுறேன். பாருங்க அடுத்தடுத்து எக்ஸ்பைரி உள்ளதெல்லாம் வரும். செப்டம்பர் 2026, டிசம்பர் 2026 பாருங்க. யூ, இசட், ஹச் வந்து மார்ச் 2027. இல்லன்னா சிம்பிளா வந்து கன்டினியூயஸ் சார்ட்ட கிளிக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. என்கியூன்னு போடும்போது, அதில என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துச்சா, இப்ப நான் 6ன்னு போடுறேன். இது வருது பாருங்க. யூரோ ஃபியூச்சர்ஸ். யூரோ யுஎஸ்டி ட்ரேட் பண்ணணும்னா, இதில தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சார்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கான்னு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து 4 ஹவர் சார்ட் வச்சுப்போம். ரீப்ளே எல்லாம் குளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து யூரோவோட ஃபியூச்சர்ஸ் சார்ட். இங்க வந்து யூரோ யுஎஸ்டிக்கு மாத்துறேன். இத பாருங்க. அதே மாரி தான் இருக்கும் சார்ட். டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா? லோவர் டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா தான், அந்த டிக் வேல்யூல டிஃபரன்ஸ் வரும். 1 மினிட்ல ஒரு சில இடத்துல வந்து அந்த விக்கு கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் கீழ போற மாரி இருந்தா வேண்டாம். 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க நீங்க ஃபாரெக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்கா நீங்க தெரிய வேண்டியது. இத பாருங்க. இது ஜிசி. இப்ப ஜிசில வந்து இப்ப நம்ம ஒரு நான் இந்த இடத்துல சும்மா ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு 4 ஹவரா இப்ப 15 மினிட்ஸ்ல இது வந்து ஜிசி சார்ட். நான் வந்து இப்ப இந்த ஆர்டர் பிளாக்ல சும்மா ஒரு இது 15 மினிட்ஸ் ஆர்டர் பிளாக்கு. இப்ப நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்களே பாருங்க. இப்ப பை. ஒரு ஜிசி கோல்டு கான்ட்ராக்ட். இங்க பாருங்க இங்க இருக்கும். இது வந்து எம்ஜிசி. இதான் மைக்ரோ. இப்போ இதில எஸ்எல் வைக்கிறீங்க. எவ்வளோ பெருசு வருது பாருங்க. $1500 வரும். எத்தன பாயிண்ட்டு? நீங்க இத வச்சே மெஷர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க வெறும் 15 பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்கு $100 ஜிசில. இதே எம்ஜிசில போட்டீங்கன்னா $10. அங்க $100னா இங்க $10. அப்படியே இங்க பாருங்க. அதே லாங்கு இங்க வைக்கிறோம். இங்கேயும் அதே 15 பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ இதில பை போடுறீங்க. ஒரு ஜிசி, ஒரு எம்ஜிசி. எஸ்எல் எவ்வளோ வருது? 150 அவ்வளோதான். உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கு ஏத்த மாரி. இப்ப நீங்க ஒரு 50K அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா, நான் ஒரு $450 ரிஸ்க் எடுப்பேன்னா, அப்ப 3 எம்ஜிசி போட்டுக்கணும். ஒரு எம்ஜிசிக்கு 150ன்னா $450 அந்த மாரி ரவுண்டா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஃபியூச்சர்ஸ் பேர்லாம் எப்படி பார்க்கணும்னு சொன்னேனா, இப்போ இங்க நீங்க போயிட்டு 6ன்னு டேப் பண்ணுங்க. இங்க ஃபியூச்சர்ஸ்ல வச்சுக்கோங்க. எல்லா ஃபியூச்சர்ஸ் பேரும் வந்துரும். இது ஜாப்பனீஸ், யுஎஸ்டி, ஜேபிஒய், ஏயுடி இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்க ட்ரேட் பண்ற ஆளா இருந்தா. இல்லன்னா பெரும்பாலும் எல்லாரும் ட்ரேட் பண்றது யூரோ, ஜிபிபி, கோல்டு. அதுக்குமே இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல சப்போஸ் நான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணல, சிஎஃப்டில ட்ரேட் பண்ண போறேன் அப்டின்னா, இப்ப நாஸ்டாக்க சர்ச் இப்ப நாஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஆல்ல போட்டு நாஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கங்க. இதுல நான் சூஸ் பண்ணா forex.com சூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அது கொஞ்சம் டீசென்ட்டான ஸ்ப்ரெட்ல இருக்கும். சார்ட்ல ஹைஸ் அண்ட் லோஸ்மே ஓரளவுக்கு கரெக்ட்டா பிரிண்ட் ஆகும். அதனால வந்து நான் இத யூஸ் பண்ணிப்பேன். இத ட்ரேட் பண்றவங்க பண்ணுங்க. forex.com பிரிஃபர் பண்றேன்னா பண்ணுங்க. எல்லாத்துக்குமே forex.com யூஸ் பண்ணிக்கலாம். தப்பில்ல. இப்ப நீங்க கோல்டுனா எக்ஸ்ஏ-யுஎஸ்டி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புதுசா பார்க்குறவங்களுக்காக சொல்றேன். கோல்டு ட்ரேட் பண்றீங்கன்னா எக்ஸ்ஏயு, யுஎஸ்டி. யூரோனா யூரோ யுஎஸ்டி எல்லாமே தெரியும். forex.com யூஸ் பண்ணிக்கங்க. அதில வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் கொஞ்சம் அக்யூரேட்டா பிரிண்ட் ஆகும். மத்தத கம்பேர் பண்ணக்குள்ள. ஓகே. இப்ப இதுவரைக்கும் பேசிக்கா என்கியூ ட்ரேட் பண்ணணும்னா என்னென்ன தெரியணும்? எப்படி கால்குலேட் பண்ணணும்? இதெல்லாம் பேசிக்கா சொல்லியாச்சு. இப்ப ஒரு பிளாட்ஃபார்ம நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, எப்படி சூஸ் பண்றது? அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு பிளாட்ஃபார்ம சூஸ் பண்றீங்கன்னா, நீங்க சிஎஃப்டி ட்ரேட் பண்றீங்கன்னா, அது சிம்பிளா சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ரூல்ஸ் ஒரே மாரி தான் இருக்கும். இல்ல பே அவுட் குடுக்குறவங்க, ரொம்ப நாளா இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க, பிளாட்ஃபார்ம் பிசினஸ்ல இருக்கிறவங்க, அவங்கள மாரி பார்த்து சூஸ் பண்ணுங்க. அந்த மாரி பார்த்து சூஸ் பண்ணணும்னா, டாப்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா நான் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, அதில பே அவுட் இதுவரைக்கும் டிலே ஆகி நான் பார்த்ததில்ல. கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா வந்ததில்ல. வந்தாலும் உடனே வந்து சரி பண்ணிருவாங்க. பே அவுட் அதனால மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகாது. ஓகே. ஃபயர்ஸு, ஃபண்டிங் பிப்ஸ் அப்புறம் E8 இந்தியால E8 இருக்கான்னு தெரியல இப்போ. எஃப்டிஎம்மும் இப்ப தான் திரும்ப வந்திருக்காங்க. இந்த மாரி நெறைய ஃபர்ம்ஸ் இருக்கு. ஃபயர்ஸ்ல என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வெப்சைட் போனாலே தெரியும். இப்ப வந்து ஏதோ சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கிற மாரி கேள்விப்பட்டேன். சம்மர் ஆஃபர்ன்றது என்னன்னா, ஒரு 100K அக்கவுண்ட்ட உங்களால $150 இதுக்கு முன்னாடி வந்து $150க்கு கிடைக்காது. இப்ப சம்மர் ஆஃபர்ல கிடைக்குது. $150க்கே நீங்க வந்து வாங்கலாம் அக்கவுண்ட். ஓகே. இப்ப வந்து சம்மர் பிளான் ஃபியூச்சரும் இருக்கு, சிஎஃப்டிஸும் இருக்கு.
இதில எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபியூச்சர்ஸ்க்குன்னு போறீங்கன்னா, இதில வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதில நீங்க வந்து பஃபர் வைக்க தேவையில்ல. ஓகேவா? பிரைஸ் வந்து ஒரு 50K அக்கவுண்ட்னா $100னா, இப்போ என் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபரு. அதில வந்து உங்களுக்கு $90க்கே கிடைக்கும். இது வந்து ஸ்விங் பிளானு. ட்ரேட வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? இதன் டீட்டெயில்ஸ் இதில பார்த்தீங்கன்னா தெரியும். டார்கெட் எவ்வளோ? ஓகேவா? ஃபண்டட் ஃபேஸ்ல எவ்வளோ பே அவுட் போணும்னா, எவ்வளோ டார்கெட்டு? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதில இருக்கும். சரிங்களா? இத பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி பே அவுட் கேப்ன்னு ஒண்ணு இருக்கும். பே அவுட் கேப்னா, உங்களால மேக்ஸிமம் இவ்வளோ தான் பே அவுட் போட முடியும். அந்த மாதிரி. பே அவுட் கேப் வச்சு தான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் லாஸு இது எல்லாமே இருக்கு. பிரச்சனையே கிடையாது. இது மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்து வாங்க தெரியும் உங்களுக்கு. ஃபியூச்சர்ஸ இதில வந்து சூஸ் பண்றீங்கன்னா, ட்ராடவுன் பார்த்து வாங்கணும். ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்கன்னா. சிஎஃப்டி மேக்ஸிமம் எல்லாருக்கும் வாங்க தெரியும். இப்ப இங்க என்ன இருக்கு? இது வந்து சிஎஃப்டில ஆஃபர் போயிட்டுருக்கு. எப்படின்னா, இது வந்து ஒன் ஸ்டெப் அக்கவுண்ட் $250. இது வந்து 100K பிளான்ல. இது வந்து $149க்கே இருக்கும். இப்ப டீட்டெயில்ஸ்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில வந்து பே அவுட் கேப் இருக்கும். வித்ட்ராவல் கேப் இருக்கு இல்லையா? வித்ட்ராவல் கேப்போட இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. உங்களால $2000 இந்த அக்கவுண்ட்ல ஒன் ஸ்டெப் அக்கவுண்ட்ல அ இது பண்ணிக்க முடியும். இது வந்து 2 ஸ்டெப் அக்கவுண்ட். 2 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் 10% அப்புறம் 5% போட்டு பாஸ் பண்ணணும். மேக்ஸிமம் $2000 ஒரு பே அவுட் கேப்ல நீங்க ஒரு தடவ பே அவுட் இது பண்றீங்கன்னா, $2000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில வந்து கன்சிஸ்டன்சி ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? 100K அக்கவுண்ட் $150க்கே ஒரு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ற மாரி தான் இருக்கும். சிஎஃப்டிலயும் அதே ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. 5 இயர்ஸ்ல. இது ஒரு பிளஸ். இத யூஸ் பண்றவங்க பண்ணிக்கங்க. இப்ப ட்ராடவுன் பேஸ்டு சொன்னேன் இல்லையா? அதுதான் முக்கியமா நீங்க பார்க்கணும். அதாவது 2 விதமான ட்ராடவுன் இருக்கும். நீங்க ஒரு ஃபர்ம்க்குள்ள போறீங்கன்னா, 2 விதமான ட்ராடவுன் பத்தி சொல்லியிருப்பாங்க. இஓடி அதில தான் நெறைய பேர் தப்பு பண்றாங்க. நெறைய பேர் அதில தான் டவுட்டும் கேட்டிருந்தாங்க. இஓடி ட்ரைலிங் ட்ராடவுன். ட்ரைலிங் ட்ராடவுன்னா இன்ட்ராடே ட்ராடவுன்னு கூட இருக்கலாம். ட்ரைலிங் ட்ராடவுன். இஓடின்னா எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன். நீங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நீங்க இத இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல பை போட்டீங்க. மார்க்கெட் மேல போகுது. திரும்ப வந்து பிரேக் ஈவன் அடிச்சுச்சு. நீங்க இந்த இடத்துல என்ட்ரி போட்டீங்க. மார்க்கெட் இப்படி வரைக்கும் மேல போச்சு. எப்படி பார்ப்போம். இப்ப நீங்க இந்த இடத்துல என்ட்ரி போட்டீங்க. மார்க்கெட் மேல போச்சு. நீங்க டிபியா இங்க வச்சிருக்கீங்க. ஓகேவா? நீங்க ஒரு $500 ஒரு $600 என்னமோ ரிஸ்க் வச்சுட்டீங்க. உங்க டார்கெட் வந்து $2000. ஒரு 1500 இது 500 இது 1500 1:3ன்னு வச்சுப்போம். ஓகே. எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன பொறுத்தவரைக்கும் நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் அடிச்சுச்சு. நீங்க 0 ப்ராஃபிட் 0 லாஸ்ல வெளில போயிட்டீங்க. இன்னைக்கு உங்க டே ஸ்டார்ட்டிங்ல 50,000த்துல ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு டே ஸ்டார்ட்டிங் வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து 50,000 50,000 50K டே ஸ்டார்ட்டிங். ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து இஓடி டிராடவுன் பேஸ்டு. அந்த அக்கவுண்ட்ல நான் என்ட்ரி போட்டேன். இன்னைக்கு வந்து பிரேக் ஈவன் அடிச்சுச்சு. நான் வெளிய வந்துட்டேன். ஏன்னா எனக்கு டெய்லி டிராடவுன் வந்து $1000ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? டெய்லி டிராடவுன் $1000. இப்ப $1000ன்னும் போது நான் $500 ரிஸ்க் வைக்கிறேன். என்னால 2 தடவ தான் லாஸ் ஆக முடியும். அதுக்குள்ள நான் ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணிடுறேன், பிரேக் ஈவன் போட்டுர்றேன். டிபி போகட்டும். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிடுச்சு. இதுக்கு மேல டிபி போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில போட்டுர்றேன். ஓகே. வந்து பிரேக் ஈவன் அடிச்சுச்சு. இப்ப நான் $0 இஓடி வந்து 0 ப்ராஃபிட் 0 லாஸ் இஓடி. எண்ட் ஆஃப் த டே டிராடவுன். இன்னைக்கு நீங்க வந்து மார்க்கெட்ட வந்து குளோஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் ட்ரேடே பண்ணல அப்படின்றீங்க. இல்ல நீங்க இன்னொரு என்ட்ரி எடுக்குறீங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டே குளோஸ் ஆச்சுன்னா, ட்ரேட் ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிடும். ஃபியூச்சர்ஸ பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிடும். ஓகேவா? மார்க்கெட் வந்து 16 அதாவது 17 5 பிஎம் ஓப்பன் ஆறதுக்கு முன்னாடி 4:59க்கு மார்க்கெட் குளோஸ் ஆயிடும். அடுத்து 6 மணிக்கு 6 பிஎம்க்கு ஓப்பன் ஆகும். யுஎஸ் டைம்ல சொல்றேன். நம்ம ட்ரேட் பண்றதெல்லாம் யுஎஸ் டைம்ல. ஓகே. அப்போ இங்க நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. இது $2000. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு $500 ப்ராஃபிட்ல குளோஸ் ஆகுது. நீங்க திரும்பி என்ட்ரி எடுத்துட்டீங்க. மார்க்கெட்டும் குளோஸ் ஆயிருச்சு. அதுக்கு மேல நீங்க ட்ரேடும் பண்ண முடியாது. அப்போ நீங்க $500 ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இல்ல நீங்க இதோடயே குளோஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ணல. அன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க ட்ரேட் பண்ணலன்னா, நீங்க 0 ப்ராஃபிட் 0 லாஸ்ல இருக்கீங்க. இந்த ட்ரேடோட முடிச்சிருந்தால். ஓகே. அத பத்தி மட்டுமே பேசுவோம். இப்ப இதுவே ட்ரெய்லிங் ட்ராடவுன்ன்ற இதுல போறீங்க. அங்கேயும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $1000 தான் ட்ராடவுன். டெய்லி ட்ராடவுன் $1000. ஓகே. 2க்குமே. அப்போ நீங்க இங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க. இது உங்க டார்கெட் 1500 1500 மார்க்கெட்டு இங்க இருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகுது இல்லையா? அப்போ பிரேக் ஈவனுக்கு வரணும்னு கூட அவசியம் கிடையாது. $1000 நெகட்டிவ்க்கு போனாலே நீங்க அக்கவுண்ட் பிரீச் பண்ணிடுவீங்க. அதுதான் ட்ரெய்லிங் ட்ராடவுன். ட்ரெய்லிங் ட்ராடவுன்னா உங்க ட்ராடவுனு உங்களோட பீக் பேலன்ஸ் இன்னைய பேலன்ஸ் எவ்வளோ? இப்ப நீங்க இங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க 50Kல இங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்க.
இங்க வரும்போது 1800ல இருக்கும். ஏன்னா சாரி 1200ல இருக்கும். ஏன்னா 1500 உங்க டார்கெட். அப்போ உங்களோட பேலன்ஸ் இந்த டைம்ல, இந்த இடத்துல மார்க்கெட்ல எவ்வளோ இருக்கும்? 51.200 இப்படி இருக்கும். 1200 ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அலோவன்ஸே எவ்வளோ? ஒரு நாளைக்கு அலோவ் பண்றதே, அவங்க குடுக்குற அலோவன்ஸே உங்களுக்கு $1000 அப்போ நீங்க இங்கேருந்து 1200 வரணும்னு இல்ல. 1000 வரும்போதே பிரேக் ஈவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அக்கவுண்டே பிரீச் ஆயிடும். ஓகேவா? அதுதான் முக்கியம். உங்களோட டெய்லியோட பீக் பேலன்ஸ்ல இருந்து $1000 ட்ரா டவுன் வரக்கூடாது. நீங்க இங்க என்ட்ரி எடுத்தீங்களா, கிரீன் கேண்டில்லயே குளோஸ் பண்ணிறணும். ஓகே. அப்படி இல்ல வந்து எஸ்எலும் அடிக்குதுன்னா, அது சேர்த்து இப்போ உங்களுக்கு இங்க $2000 ட்ரா டவுன் குடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்க 1200ல இருப்பீங்க. இங்க ஒரு 500 எஸ்எல் அடிச்சதுன்னா 1700 மாறிடும். பிரேக் ஈவன் போட்டாலும். உங்க ட்ரேட விட்டு நீங்க வெளிய வந்துட்டீங்க. இப்ப நீங்க வந்து ட்ரேட விட்டு வெளிய நீங்க பிரேக் ஈவன் தான் போட்டிருக்கீங்க. சப்போஸ் அது $900க்கு போய் திரும்பி வந்து அடிச்சுனாலும், உங்களுக்கு $900 மைனஸ் வரும். ஏன்னா ட்ரேட குளோஸ் ஆகும்போது உங்ககிட்ட உங்க அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? இது வந்து ட்ரெய்லிங் ட்ரா டவுன். அப்போ உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எது சூஸ் பண்ணலாம்? இஓடி தான் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிரெஃபர் பண்ணுவேன். ட்ரெய்லிங் ட்ரா டவுன் விலை கம்மியா கிடைக்கும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மேக்ஸிமம் வந்து ஏபெக்ஸ்ல இது இருக்கும். ஏபெக்ஸ்ல நெறைய பே அவுட்டும் குடுப்பாங்க. அடுத்த விஷயம். அடுத்த ஃபியூச்சர்ஸ்ல இப்போ உங்களுக்கு அடுத்த பிரச்சனை வந்து கன்சிஸ்டன்சி ரூல். கன்சிஸ்டன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 50ல இருந்து 15 வரைக்கும் இருக்கு. எங்க ரொம்ப கம்மியான கன்சிஸ்டன்சி ரூல் குடுப்பாங்கன்னா, லைவ் ஃபண்டிங், டைரக்ட் ஃபண்டிங்ல குடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங். இதெல்லாம் வந்து எவாலுயேஷன்ல இருக்கும். சிலதுல 5 இயர்ஸ்ல வந்து 40% வரைக்கும் இருக்கு. ஏபெக்ஸ்ல 50% இருக்கும். இது என்னன்னா, உதாரணத்துக்கு 50% எடுத்துப்போம். அதான் ரவுண்ட் நம்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு $3000 வந்து டார்கெட் வச்சிருக்கீங்க. 3K வந்து டார்கெட். 50K அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னா, ஒரு 50K அக்கவுண்ட் வாங்குறீங்க. உங்களுக்கு ட்ரா டவுன் வந்து 2K டார்கெட் வந்து 3K குடுப்பாங்க. ஓகேவா? இப்ப நமக்கு 40% 50% ரூல் இருக்கு. ஓகே. இந்த 40% 50% ரூல்ல இப்ப 3K 3Kல 50% எவ்வளோ? 50%னா 1500 ரைட்டா? நீங்க பாஸ் பண்ணும்போது ஓகேவா? 1500 தாண்டி ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம மினிமம் எத்தன நாள் ட்ரேட் பண்ணணும்? 3 நாள் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அக்யூரேட்டா 1500ல க்ளோஸே பண்ண முடியாது. $0.1 அந்த மாரி வந்துரும். அதுக்கு ஏத்த மாரி திரும்ப ட்ரேட் பண்ண வச்சுருவாங்க. திரும்ப போய் ட்ரேட் பண்ணுவோம். உங்க டேஷ்போர்ட் வந்து அப்டேட் ஆகாது. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்ப என்னோட டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, லூசிட்ல என்ன இருக்கு? 52%ன்னு இருக்கு. ஓகேவா? இது 14 வந்தா தான் நான் பாஸ் ஆவணும். அதே டைமு இங்க பேலன்ஸும் 51,800ல இருக்கு. எனக்கு இது 53 போனா தான் நான் பாஸ். இதோ பாருங்க. 53 போனா தான் பாஸ். ஓகேவா? அதே மாதிரி தான். இங்க 40ன்னு வரணும். நீங்க அதே டைம்ல ரீச்சும் பண்ணணும். இப்ப 40% கன்சிஸ்டன்சினா 3Kல 40%ன்றது $1200 அப்போ நான் 3 நாள் ட்ரேட் பண்ணணும். 2 நாள் 1200 1 நாள் 600 எடுத்துக்கலாம். 50%ன்னா 1500, 1500 2 நாள் எடுத்தாலுமே அக்யூரேட்டான நம்பர்ஸ் வராதுன்றதுனால திரும்ப ஒரு $20 $150 எடுக்கணும். ஒரு ப்ராஃபிட்டபிள் டேனா $150 எடுக்கணும். அப்ப நான் என்ன பிளான் பண்றேன்? 1400ன்னு 2 நாள் எடுத்துட்டு, 200 அடுத்த நாள் எடுப்பேன். அப்ப 1400 பிளஸ் 1400 2800 பிளஸ் ஒரு 200 அப்ப எனக்கு 3K வந்துருச்சு. இதே தான் லைவ்லயும். நீங்க எவ்வளோ பே அவுட் போட போறீங்க? இப்ப நீங்க ஒரு 50K அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. லைவ் அக்கவுண்ட். ஓகேவா? 50K லைவ் அக்கவுண்ட் வந்துட்டீங்க. ஓகே. உங்க அக்கவுண்ட் பேலன்ஸு இப்போ ஒரு 5K இருக்கு. 5K ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இத உங்க அக்கவுண்டோட ட்ரா டவுன் ரூல்ஸ் வந்து 40%ன்னு இருக்கு. சாரி கன்சிஸ்டன்சி ரூல் வந்து 40%ன்னு இருக்கு. அப்போ 5Kல 40%ன்றது எவ்வளோ? 2K ஓகேவா? இப்போ நீங்க பே அவுட் போடும்போது, அவங்க உங்க பே அவுட்ட செக் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து 5 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். மினிமம் 5 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும் பே அவுட் எடுக்க. சில ரூல்ஸ் இருக்கும். 3 நாள் ட்ரேட் பண்ற ரூல்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? 3 நாள்ல ட்ரேட் பண்ணணும்னா, இந்த 5 நாள் இந்த 5K எப்படி எடுத்திருப்பீங்க? 1 நாள் 2000, 1 நாள் 1500, இன்னொரு நாள் 1500 அப்படி எடுத்தா பே அவுட் எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு 2K வந்துருச்சு. ஆனா நீங்க எப்படி எடுத்திருக்கீங்கன்னா, ஒரே நாள்ல 3000 பண்ணிட்டீங்க. அடுத்த 2 நாள்ல 1000 ஒரு நாள், இல்ல ஒரு 800 ஒரு நாள், $800 ஒரு நாள், $1200 ஒரு நாள்னு எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க உங்க ஹையஸ்ட் டே வந்து 3K. இந்த 3K எதோட 40%ல வருதுன்னு பார்க்கணும். இப்போ 6K பண்ணீங்கன்னா 40% எங்க வரும்? 2400ன்னு வரும். 7K பண்ணீங்கன்னா 2800ன்னு வரும். அப்ப நீங்க 8K பண்ணணும். 8K பண்ணும்போது உங்களோட 40% வந்து $3200க்கு வந்துரும். 3.2Kக்கு வந்துரும்.
அப்பதான் நீங்க பே அவுட்டே எடுக்க முடியும். அதனால தான் கன்சிஸ்டன்சிய பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் கன்சிஸ்டன்சி ரூல். $5000 பே அவுட் போடுறீங்களா? 1000 1000ன்னு எடுங்க. 800 800ன்னு எடுங்க. கன்சிஸ்டன்சி ரூல்குள்ள எடுங்க. இப்ப 2000 அப்படின்றது 40% வருது. 1500 3 நாள் எடுத்துட்டு 1 நாள் 1000 எடுங்க, 500 எடுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி ரூல். இத பார்த்து ட்ரேட் பண்ணணும். ட்ராடவுனும் பார்க்கணும், கன்சிஸ்டன்சியும் பார்க்கணும். வேற எதுவும் பெருசா நீங்க வந்து அக்கவுண்ட் வாங்கும்போது பார்க்க தேவையில்ல. இப்ப பாருங்க. ரூல் ஷீட் ப்ரோ. இங்க என்ன குடுத்திருப்பான்? ட்ராடவுன் ரூல்ஸ் இருக்கும். டெய்லி லாஸ் லிமிட் வேணுமா? வேணாமா? $1000 லாஸ் பண்ணிக்கும்போது, அதுக்கு ஏத்த மாரி ஒரு ரேட். ஓகேவா? இப்ப நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். டெய்லி லாஸ் லிமிட்டே எனக்கு வேணான்னும்போது, எனக்கு 25K அக்கவுண்டே வந்து $90 வரும். இல்ல எனக்கு அதாவது $1000 தான் ஓவரால் லாஸே. அந்த அக்கவுண்ட்டுக்குன்னே மொத்தமா குடுக்குற லாஸே 1000 டாலர். நான் அதையுமே ஒரே நாள்ல ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்றவங்க இத சூஸ் பண்ணலாம். அத அத நீங்க ஆன் பண்ணிக்கிறீங்க. டெய்லி லாஸ் லிமிட் ஆன் பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 600 தான். ஓவராலா $1000 அப்ப $600 தான் இன்னைக்கு லாஸ் ஆக முடியும். இன்னைக்கு லாஸ் ஆனீங்கனாலே அக்கவுண்ட் பிரீச் ஆயிடும். சிலது வந்து சில அக்கவுண்ட்ல வந்து சாஃப்ட் பிரீச்ன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து ரூல்ஸ்ல படிச்சு வாங்கணும். ஓகேவா? ஃபண்டட் ரூல்ஸ். அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணிட்டீங்க. ஒரு 25K அக்கவுண்ட்ட பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, மினிமம் ப்ராஃபிட் டார்கெட் வந்து $250 $250 தாண்டுனா தான் பே அவுட் போட முடியும். மேக்ஸிமம் லாஸ் லிமிட் அதே 1000 தான். ட்ராடவுன் $600. இது வந்து இத பாருங்க. இது வந்து ட்ரைலிங் பேலன்ஸ். ஓகே. இப்ப நீங்க பே அவுட் எடுத்த அப்புறம் அக்கவுண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கும்? அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? நீங்க வந்து இப்ப 50K அக்கவுண்ட் 5K ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. 5K ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. கன்சிஸ்டன்சி ரூல்லாம் இருக்கு. பே அவுட்டும் எடுத்துட்டீங்க. எவ்வளோ பே அவுட் எடுக்கலாம்? அவன் வந்து பே அவுட் கேப்ன்னு குடுப்பான். ஒரு இதுலயும் பே அவுட் கேப் இருக்கும். இப்ப லூசிட்ல எடுத்தீங்கன்னா $2000 பே அவுட் கேப். இப்போ இதுல ரிஸ்க் என்னன்னா, உங்க அக்கவுண்டோட ட்ராடவுன பார்க்கணும்ல. இப்ப நீங்க 50Kல இருக்கும்போது, உங்களுக்கு 2K ட்ராடவுன். அப்போ அக்கவுண்டோட சைஸ் 48Kக்கு வந்தா நீங்க லாஸ். சப்போஸ் இது வந்து 51 நீங்க ஒரு நாள் $1000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ணும்? அக்கவுண்ட் வந்து 49ஆ மாறிடும். 49. இப்ப 52க்கு வந்துட்டீங்க. $2000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அடுத்த நாள். இப்போ 50க்கு வந்துரும். ஏன்னா, உங்களுக்கு $2000 தான் ஓவரால் ட்ராடவுன் குடுப்பான். அதனால ட்ராடவுன் ஆட் ஆயிட்டே வரும். ஆனா, ஒரிஜினல் பேலன்ஸா இப்ப இது தாண்ட போகுது இல்லையா? இது. ஏன்னா 50,000ன்றது தான் உங்களோட இனிஷியல் பேலன்ஸ் அக்கவுண்ட் சைஸ். இப்போ நீங்க வந்து 53,000 பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இனிஷியல் பேலன்ஸ் எங்க வந்துரும்னா, 50,200 இல்ல 50,001 இந்த மாரி வந்துரும். இப்போ உங்களுக்கு இருக்கிற டாலர்ன்னு $2000 ஆனா $1,900 நீங்க லாஸ் ஆனீங்கனாலே, அக்கவுண்ட் பிரீச் ஆயிடும். ஆனா, இப்ப நீங்க 54,000 சரி 55,000 வந்துட்டீங்க. ஏன்னா நீங்க பே அவுட்ல இருக்கீங்க. அப்பயுமே உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் இதே இடத்திலேயே இருக்கும். அதாவது 50.2 இந்த இனிஷியல் பேலன்ஸ்லருந்து $2,000 தாண்டுனாலும், $3,000 தாண்டுனாலும் இந்த இடத்திலேயே இருக்கும் பிரைஸ். இங்க பார்த்தீங்கன்னா $2,000 $2,000 டிஃபரன்ஸ் இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு என்னன்னு இருக்கும்? $2,900 டிஃபரன்ஸ்ல இருக்கும். இங்க $4,900 டிஃபரன்ஸ்ல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இனிஷியல் பேலன்ஸ்ல வந்து நின்றும் ட்ராடவுன். இப்ப நீங்க $3,000 பே அவுட் எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மீதி எவ்வளோ இருக்கும்? $2,000 அத வச்சு தான் நீங்க அடுத்த பே அவுட் எடுக்கணும். இல்ல நான் 8K போயிட்டேன். பே அவுட்டே எடுக்கல. டைரக்ட்டா 8K போயிட்டேன்னா, நீங்க வந்து ஒரு $2,000 வித்ட்ரா போடுறீங்க. அவன் $2,000 தான் மேக்ஸிமம் அலோவ் பண்றான். அப்போ உங்களோட ட்ராடவுன் எவ்வளோ? $6,000 இமேஜின் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து 8K ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. 2K வித்ட்ராவல் பண்ணிட்டீங்க. பே அவுட் கேப் 2K வித்ட்ராவல் பண்ணிட்டீங்க. மீதி உங்க ட்ராடவுன் எவ்வளோ? 6K இதுதான் பஃபர். எவ்வளோ நாள் வேணாலும் நீங்க இந்த 6K வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் பஃபர் கிரியேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுவுமே முக்கியம் அக்கவுண்ட் வாங்கும்போது. இந்த ஃபர்ம்லலாம் பஃபர் வச்சு பே அவுட் எடுக்கலாம். ப்ரோ அக்கவுண்ட்ல. ஃப்ளெக்ஸ்ல அப்படி கிடையாது. 50% தான் பே அவுட் குடுப்பான். இந்த பாருங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி 50% வந்துரும் லைவ்ல. இது அ எவாலுயேஷன்ல நான் வச்சிருக்கிறது அதுதான். ஃபண்டட் ரூல்ஸ்ல போனீங்கன்னா, கன்சிஸ்டன்சியே கிடையாது. டைரக்ட்டா நீங்க 5 நாள் ட்ரேட் பண்ணீங்களா, பே அவுட் எடுத்துக்கலாம். 50% பே அவுட் தான் குடுப்பான். மேக்ஸிமம் 2K வரைக்கும் எடுக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு ஃபர்முக்கும் இருக்கு. இப்ப ஏபெக்ஸ் வரீங்க. நான் ஏபெக்ஸ்லயுமே அக்கவுண்ட் வச்சிருக்கேன். இத பாருங்க. இப்ப ஏபெக்ஸ்ல இருக்குன்னா, ஏபெக்ஸ்ல தான் இன்ட்ராடே ட்ரைலிங் ட்ராடவுன்னு இருக்கும். ஆனா அது விலை கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு. இன்ட்ராடே ட்ரைலிங் ட்ராடவுன் 25K சூஸ் பண்ணியிருக்கோம். சரி 50K ஆவரேஜ் எல்லாம் 50K தான் எடுப்பாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட்னா ஆக்டிவேஷன் ஃபீ அதுல நீங்க பாஸ் பண்ண அப்புறம் குடுக்கணும். அது வந்து ஸ்டாண்டர்ட்ல வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு ஆக்டிவேஷன் ஃபீஸ்லாம் இல்ல. அதாவது இப்ப நீங்க அக்கவுண்ட் வாங்கிட்டீங்க. ஒரு அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னா $24.5 ஓகேவா? கிட்டத்தட்ட 90% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். கோட் சத்யா யூஸ் பண்ணீங்கன்னா 90% டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கிக்கலாம். 1 பேக். இதே 5 அக்கவுண்டா வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அதாவது ஒரு அக்கவுண்ட் வாங்கும்போது $25 5 அக்கவுண்ட்னா 125ன்னு வரணும். அங்க உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் போட்டு
ஒரு அக்கவுண்ட் $19 கிடைக்கும். ஓகேவா? ஒன் டைம் ஃபீ தான். இந்த அக்கவுண்ட்ட நீங்க கட்டி நீங்க வாங்கிட்டீங்கன்னா, எவ்வளோ நாள் வேணாலும் பாஸ் பண்ண எடுத்துக்கலாம். பாஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா, அது பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் அக்கவுண்ட் அதான் பாஸ் பண்ற அக்கவுண்ட். அப்ப வந்து நீங்க வந்து ஒரு $60 கட்டி அக்கவுண்ட்ட ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஆக்டிவேஷன் ஃபீ. பாஸ் பண்ண 7 நாளைக்குள்ள பண்ணிக்கணும். 5 நாளைக்குள்ள பே அவுட் எடுக்கணும். பே அவுட் எடுக்கணும்னா 5 நாள் ட்ரேடிங் பண்ணணும். மேக்ஸிமம் 20 அக்கவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் பெரும்பாலானவங்க எடுப்பாங்க. ஏன்னா, நம்ம ரிஸ்க் எடுக்க போறது எவ்வளோ? $25 ஒரு அக்கவுண்ட்டுக்கு. அதுவே நம்ம பல்க்கா வாங்குறோம்னா $20 கிடைக்கும். அப்ப 20 அக்கவுண்ட்ட $400க்கு வாங்கி, திரும்ப $2,500 ஒரு டாலருக்கு ஆக்டிவேஷன் ஃபீஸ் $60னா 20 அக்கவுண்ட்டுக்கு $1,200 $1,500 கட்டி $20 எடுத்துடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுனும் சேமா வந்துரும். ஆர் எம்என்கியூ பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரெய்லிங் ட்ராடவுன்ல வந்துரும். ஓகேவா? கன்சிஸ்டன்சி ரூல் 50% தான். டெய்லி லாஸ் லிமிட் உண்டு. டார்கெட் கிடையாது. டார்கெட் இருக்கா? கிடையாது. நீங்க எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா இன்ட்ராடே ட்ரெய்லிங் ட்ராடவுன்றது ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க். அதனால கம்மியான காசுக்கு தருவாங்க. இதே வந்து நோ ஆக்டிவேஷன் ஃபீஸ். எனக்கு ஆக்டிவேஷன் ஃபீஸ்லாம் இல்ல. நான் டைரக்ட்டாவே ஆக்டிவேஷன் ஃபீஸோடயே வாங்கிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு கட்டுறோம் இல்லையா? இங்க $60 அப்பலாம் இல்ல நான் டைரக்ட்டா வாங்க போறேன் அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி ஃபீஸ் வந்துரும். 2ம் சேர்ந்த மாரி வந்துரும். அதே 50K அக்கவுண்ட் நோ ஆக்டிவேஷன் ஃபீஸ்ல வாங்குறீங்கன்னா, ஒரு அக்கவுண்டே $50க்கு வரும். அங்க $25 $25க்கு அக்கவுண்ட்ட வாங்கி, அப்புறம் பாஸ் பண்ணும்போது ஒரு $60 அப்ப $85 வந்துரும். ரவுண்டா $90ன்னு வச்சுப்போம். ஒரு அக்கவுண்ட்க்கு $90 செலவு பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஓகேவா? கூப்பன் கோடெல்லாம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு $50க்கு அக்கவுண்ட் கிடைச்சிரும். நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அக்கவுண்ட்க்கு போறீங்க. 20 அக்கவுண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆக்டிவேஷன் ஃபீஸே கிடையாது. ஓகேவா? 20 அக்கவுண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 1000 அங்க 20 அக்கவுண்ட்க்கு ஆக்டிவேஷன் ஃபீஸே $1,200 ஆனா இங்க 20 அக்கவுண்டே $1000க்கு வாங்கிக்கலாம். எப்போ நோ ஆக்டிவேஷன் ஃபீஸ் இல்லாம டைரக்ட்டா வாங்குனா. ஸ்டாண்டர்ட்ல வாங்குனீங்கன்னா, 20 அக்கவுண்ட்ட ஒரு $500 செலவு பண்ணி வாங்கணும். $400 செலவு பண்ணி வாங்கணும். ஆக்டிவேஷன் ஃபீஸ் வந்து 1,600 வந்துரும். $1,600 $1000க்கு 20 அக்கவுண்ட் வாங்கலாம். இது வந்து இன்ட்ராடே ட்ரெய்லிங் ட்ராடவுன். இது வந்து ரொம்ப ரிஸ்க்ன்னு சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து பீக் பேலன்ஸ்லேருந்தே $1000 மைனஸ் ஆனாலே நீங்க ஃபெயிலு. இல்ல எனக்கு வந்து இஓடில வேணும் அப்டின்னா, ரேட் அதிகமாகும். ஒரு அக்கவுண்ட் தனியா வாங்குனா $120 கூப்பன்லாம் சேர்த்து. இதுவே நீங்க வந்து கூப்பன் கோடு பல்க்கா வாங்குறீங்க அப்டின்னா, $110 கிடைக்கும். அதுவுமே 20 அக்கவுண்ட் வாங்கலாம். ஆக்டிவேஷன் ஃபீஸ் கிடையாது. இங்க நீங்க ஆக்டிவேஷன் ஃபீஸோட கட்டி வாங்குறீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் $50க்கு கிடைக்கும். 50K அக்கவுண்ட் ஸ்டாண்டர்ட்ல. ஆக்டிவேஷன் ஃபீஸ் 150, $140 கொஞ்சம் அதிகம். இதில எத சூஸ் பண்ணணும்? ஆனா பே அவுட் கன்ஃபார்மா கிடைக்கும். உங்களால வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கரெக்ட்டா நான் எடுத்தா டிபி தான் போகும் அப்டின்னா, இன்ட்ராடே ட்ரெய்லிங் ட்ரால சூஸ் பண்ணுங்க. இல்ல இத சூஸ் பண்ணுங்க. கோட் சத்யா யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. லூசிடும் அதே தான். இப்ப ட்ரேடர்ஸ் லான்ச்க்கு வருவோம். இது ஏன் நான் ட்ரேடர்ஸ் லான்ச்ச சஜெஸ்ட் பண்றேன். இது வந்து ஒரு டயர் 2 ஃபர்ம். இந்த ஃபயர்ஸ், ஏபெக்ஸ் எல்லாம் டயர் 1. லூசிடுமே வந்து பே அவுட் இப்ப வந்த உடனேவே டயர் 2. எப்படியும் பே அவுட் கன்ஃபார்மா நெறைய பேருக்கு குடுக்குறாங்க. ஓகே. அதனால. இப்ப ட்ரேடர்ஸ் லான்ச். இதுதான் வந்து நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஏன் சஜெஸ்ட் பண்றேன் அப்டின்னா, இப்ப வந்து 80% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டு வெறும் நான் என்ஒய் செஷன் மட்டும் ட்ரேட் பண்ணுவேன். இந்த மாரி இதிலேயே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு $100க்கு உங்களுக்கு 100K அக்கவுண்ட் கிடைக்குது. அங்க $100க்கு 50K அக்கவுண்ட் தான் கிடைக்கும். ஆனா, அங்க பே அவுட் கன்ஃபார்மா கிடைக்கும். ஒரு டயர் பெரிய ஃபர்ம் 20 அக்கவுண்ட் வரைக்கும் நீங்க வாங்கலாம். இந்த மாரி நெறைய ஆஃபர் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 100K அக்கவுண்ட்ட $90க்கு வாங்குறீங்க. உங்களுக்கு டார்கெட் 2000 தான். ட்ராடவுன் 1000 தான். 80% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் இது. இல்ல எனக்கு 55% ப்ராஃபிட் ஷேர். அது இன்னும் உங்களுக்கு கம்மியான விலைக்கு கிடைக்கும். வெறும் $50க்கு இப்போ 20% ஆஃப் போகுதுன்னா, உங்களுக்கு $10 மைனஸ் போய் இது $40க்கு நீங்க அக்கவுண்ட் எடுக்கலாம். நீங்க பண்ற ப்ராஃபிட்ல 55 உங்களுக்கு, 45 அவங்களுக்கு. அந்த மாரி. இது எப்பன்னா, வெறும் என்ஒய் செஷன்ல மட்டும் ட்ரேட் பண்றவங்களுக்கு. இல்ல நான் லண்டன் செஷன், ஏசியன் செஷன்லாம் ட்ரேட் பண்ணணும்னா, இங்க போங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு $30 அதிகமா வரும். 55% ஸ்ப்ளிட்னா. 80%னா $160 இப்ப 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போகுதுன்னா, 10%னா எவ்வளோ? $16 20%னா $30 அப்போ உங்களுக்கு $130க்கே வந்து இந்த அக்கவுண்ட் கிடைக்கும். ஆனா ரூல்ஸ்லாம் மாறாது. இதே தான். இதுல நீங்க எத சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. எல்லாத்துக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஒரு ஃபர்ம சூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டியது. இது வந்து நீங்க வந்து காப்பி ட்ரேடிங் பண்றீங்க. நான் வந்து மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ண போறேன். இது பண்ண போறேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க பாருங்க. கனெக்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா தெரியும். நான் ஏபெக்ஸ்ல ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். லூசிட்ல ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ப்ளூ கார்டியன்ல ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ நான் லூசிட்ல எடுக்கிற ட்ரேட மத்த எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணணும்னா, ஒவ்வொரு தடவையும் போயிட்டு லாகின் பண்ணி ட்ரேட் போட முடியாது.
ஓகே. நான் ஏன்னா எதுக்கு மத்த ஃபர்ம் எல்லா ஃபர்மையும் ட்ரை பண்றோம்னா, ஒரு ஃபர்ம்ல மிஸ் ஆனாலும், இன்னொரு ஃபர்ம்ல மிஸ் ஆகக்கூடாது. ஒரு ஃபர்ம் நம்மள ரிஜெக்ட் பண்ணாலும், எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே ப்ராப் ஃபர்ம் தான். அவங்களே நஷ்டத்தில போகும்போது நமக்கு பே அவுட் குடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சேல் ஆனா தான் பே அவுட். முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு சேல் ஆனா மட்டும் தான் பே அவுட். ஓகே. அது ப்ளூ கார்டியனா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். ஏபெக்ஸ் பெரிய ஃபர்ம் தான். அவனே கூட நாளைக்கு போகலாம். எல்லாருக்கும் பே அவுட் குடுத்து அவனும் நஷ்டமாகலாம் இல்லையா? சேலே ஆகல. ஆனா அவன் பே அவுட் குடுக்குறான். ஏற்கனவே இருக்கிற ட்ரேடர்ஸ் பே அவுட் குடுக்குறான். அப்ப கையில இருக்க காச பே அவுட் குடுத்துட்டான். இப்ப சேலே ஆகல. அப்ப அவன் ஃபர்ம குளோஸ் பண்ணிடுவான். ஓகேவா? அந்த மாரி. எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம எடுக்கிற ட்ரேட வச்சு அவங்க புராஃபிட் பண்றாங்கன்னு. அது எப்பன்னா, இங்க பாருங்க. லைவ் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஃபண்டட் ரூல்ஸ் போறீங்கன்னா, பே அவுட் டூ லைவ். 5 பே அவுட் எடுத்தீங்கன்னா தான், இந்த சிமுலேட்டட் அக்கவுண்ட்லேருந்து ஒரிஜினல் அக்கவுண்ட்க்கு உங்கள மூவ் பண்ணுவான்னு அர்த்தம். நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் குடுப்பான். அதுல 5 பே அவுட் எடுக்கணும். பே அவுட் டூ லைவ். ஓகே. ஃபண்டட் அக்கவுண்ட் வேற, லைவ் அக்கவுண்ட் வேற. ஓகேவா? நீங்க கன்சிஸ்டென்ட்டா ட்ரேட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு தான் அவன் குடுப்பான். அப்ப இந்த 5 அக்கவுண்ட்க்கு வரைக்கும் நீங்க 5 பே அவுட் எடுக்கணும். 5 பே அவுட் எடுத்துட்டா லைவ் ஃபண்டுக்கு போலாம். இதே மாரி ஒவ்வொரு ஃபர்முக்கும் இருக்கு. எல்லாத்துக்கான லிங்க்குமே நம்ம பயோல இருக்கு. நம்ம டிஸ்கார்ட்ல இருக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ப்ளூ கார்டியன்லயுமே 2 விதமானதும் இருக்கு. ஃபாரெக்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ஸ் தான் இப்ப பார்க்குறோம். பாருங்க ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல 50K. ஓகே. அதோட பிரைஸ் எவ்வளோ? நீங்க 5 அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னும்போது, ஃபர்ஸ்ட்டு கோட் சத்யா யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு ஒரு ரேட்டு. இப்போ கோடு சத்யாவ யூஸ் பண்றீங்க. ஓகே. உங்களுக்கு வந்து என்ன வருது? கூப்பன் கோட்ல உங்களுக்கு $50 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது வந்து என்ன அக்கவுண்ட்னா, ட்ரேடோவேட்ல ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட். ஸ்டாண்டர்ட்ல என்ன ரூல்ஸ்ன்னு பாருங்க. இப்ப நீங்க எக்ஸ்பிரஸ் போறீங்க அப்படின்னும்போது, எக்ஸ்பிரஸ்ல வேற ரூல்ஸ். எக்ஸ்பிரஸ்ல வேலை இன்னும் கம்மியா வரும். ஓகேவா? இப்ப பாருங்க. இது வந்து ஒரு 100K வழக்கம் போல 50K எடுத்துப்போம். ஸ்டாண்டர்ட்ல 50K. என்னென்ன குடுத்துருக்கு? $1000 வந்தா சாஃப்ட் பிரிட்ஜ். அதாவது இதுக்கு மேல இன்னைக்கு உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியாது. நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கங்கன்னு அர்த்தம். அதே 3000 டார்கெட்டு. கன்சிஸ்டென்சி ரூல்லாம் கிடையாது. நீங்களே ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து சேலஞ்சுல. லைவ்ல 40% கன்சிஸ்டென்சி உண்டு. அதுக்கு ஏத்த மாரி ஒரு ரேட். ஓகேவா? இதே ரிசர்வ் அக்கவுண்ட்னா, கன்சிஸ்டென்சிலயும் 50% லைவ்ல கன்சிஸ்டென்சி கிடையாது. ஸ்டாண்டர்ட்ல எவாலுவேஷன்ல கிடையாது. இங்க உண்டு. அது அப்படியே ரிசர்வ்ல ஆப்போசிட்டா வரும். விலை கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். எக்ஸ்பிரஸ்னா டெய்லி பே அவுட் போட்டுக்கலாம். கன்சிஸ்டென்சி ரூல் உண்டு. இங்கேயுமே பாருங்க, இங்க கன்சிஸ்டென்சி ரூல் கிடையாது. ட்ராடவுன் உண்டு. இங்க யுஓடி ட்ராடவுன் தான். மேக்ஸிமம் யுஓடி ட்ராடவுன சூஸ் பண்ணுங்க. இது வந்து ப்ளூ கார்டியன். டைரக்ட் ஃபண்டிங்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க கன்சிஸ்டென்சி ரூல் வந்து 20 ஃபர்ஸ்ட் பே அவுட்க்கு 20% கன்சிஸ்டென்சி. அப்போ நீங்க ஒரு பே அவுட் எடுக்கணும்னா 5 ட்ரேட் ஒரே மாரி எடுக்கணும். ஓகேவா? அப்போ 5 ட்ரேட் $1000 $1000 $1000ன்னு 5 தடவ எடுக்கணும். இல்ல $100 $100 5 தடவ எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் பே அவுட் போட முடியும். இது எல்லாமே ரூல்ஸ். இப்படி தான் ப்ராப் ஃபர்ம பார்த்து சூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் லிங்க் பயோல நான் பிரிஃபர் பண்றது எல்லாமே நான் ட்ரேட் பண்றது எனக்கு தெரிஞ்சவங்க பே அவுட் எடுத்த ஃபர்ம். ஓகேவா? ஓகேவா? இப்ப இங்க பிரைஸ் இங்க ரிஜெக்ட் ஆகுதா? இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இது வந்து H4ல ஆர்டர் ஃப்ளோ பார்க்குறீங்க. ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஆனா ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆச்சு. ரைட். அடுத்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு? இங்க உங்களுக்கு ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? அடுத்த கேண்டில் ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு பார்த்து ட்ரேட் பண்ண போறோம். இது மேனிபுலேஷன் கேண்டில். அடுத்த கேண்டில் என்ன பண்ணுது? அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே. அப்படியே 15 மினிட்ஸ் போறீங்க. இது H4 கேண்டில் ஓப்பன் பிரைஸ். இது H4 கேண்டில் ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ லிக்விடிட்டி. லிக்விடிட்டிக்கு கீழ ஆர்டர் பிளாக். ஓகே. எல்லாம் இருக்கு. அங்க வந்தது பிரைஸ் டேப் ஆச்சு போயிடுச்சு. ஓகேவா? சப்போஸ் இப்ப அடுத்த H4 கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? புல்லிஷா இருக்கா? அதுக்கு அடுத்து எல்லாமே புல்லிஷா இருக்கு. ஆனா லோ இருக்கா பாருங்க. அதனால தான் சொல்றது, ஹையர் டைம் ஃப்ரேம் எக்ஸ்பான்ஷன்ல பிரைஸ் இருக்கு அப்படின்னா, டெய்லில எக்ஸ்பாண்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு எல்லா 4 ஹவர்லயும் என்ட்ரி கிடைக்காது. அதனால தான் மேக்ஸிமம் டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு 1 ஹவர்ல பண்ணுங்க. 4 ஹவர் மேக்ஸ். இன்ட்ராடேல எல்லா 4 ஹவரும் ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது ரொம்ப லோ ப்ராபபிள். நான் நெறைய பிராக்டிஸ் பண்ணி நெறைய அக்கவுண்ட் ப்ளோ ஆகிருக்கு. ஓகே. அதனால H4 மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபார்ம் ஆனா எடுங்க. இல்லையா விட்டுருங்க. டெய்லி 1 ஹவர்ல லோ ஃபார்ம் ஆச்சுன்னா எடுங்க. 15 மினிட்ஸ் ரொம்ப ரேரா ரொம்ப எக்ஸ்பான்ஷன்ல இருக்கும். நான் அதனால மேக்ஸிமம் வந்து நான் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்றதே டெய்லி டூ 1 ஹவர் இருக்குன்னா எடுங்க. ஓகே. இப்போ நான் வந்து என்கியூல எப்படி ஸ்கேல்பிங் நான் எப்படி பண்றேன்? அத வந்து இந்த வாரம் என்ன பண்ணுனேன்?
அப்படிங்கிறத வச்சு சொல்லி, நம்ம இதோட இந்த பூட் கேம்ப முடிக்க போறோம். ஓகேவா? இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஓப்பன் பிரைஸ்லேருந்து மேல. இது மண்டே ஆகஸ்ட் ஓப்பன். ஓப்பன் ஆனதுலேருந்தே மேல, இப்ப மேலேருந்து ரிஜெக்ஷன். அதனால தான் நான் என்ன நெனைக்கிறேன்னா, ஓப்பன் பிரைஸ் வரைக்கும் பிரைஸ் வரலாம். வந்து புல்லிஷ் ஆகலாம். இல்ல கன்டினியூஸா பேரிஷ் ஆகலாம். அது எனக்கு தேவையில்ல. பிரைஸ் வந்து பிரீமியம்ல இருக்கு. எனக்கு ரிஜெக்ஷனும் இருக்கு. இது மண்டே. ஓகே. மண்டே பேரிஷ். மண்டே ட்ரேட் எடுக்கல. இப்ப நான் வந்து டியூஸ்டே அடுத்தடுத்த நாள் எப்படி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோம். ஓகே. டிஜிஐஎஃப் எப்படி ட்ரேட் பண்றது இருக்கு பாருங்க. இது ஃப்ரைடே டிஜிஐஎஃப். ஏன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ப்ரீவியஸ் வீக் எஃப்இஜிக்குள்ள இது பாருங்க. வீக்லி எஃப்இஜிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கீ லெவல். இது வந்து வீக்லி எஃப்இஜி. ஓகே. அங்க இருக்கக்கூடிய ஒரு கீ லெவல்ல வந்து வியாழக்கிழமையே ரிஜெக்ட் ஆகுது. ஓகே. டிஜிஐஎஃப்னா எப்படின்றதையும் வரிசலா பார்ப்போம். மண்டே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப டியூஸ்டே ட்ரேட் பண்ண போறோம். டெய்லி 1 ஹவர். மேனிபுலேஷன் கேண்டில் இருக்கு. நான் டியூஸ்டே பார்க்குறேன். பிரைஸ் ஓப்பன் ஆனதும் பேரிஷா இருக்கு. நான் 9:30க்கு தான் பிரைஸ ஓப்பன் பண்றேன். ஓகே. 10 சாரி 9:30க்கு தான் நான் ஓப்பன் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து அங்க ஹைய ஸ்வீப் பண்ணல. அதான் ஹை எனக்கு வந்து 1 ஹவர்ல நான் ஆக்சுவலா புரொடெக்டட் லோ பார்ப்பேன். எனக்கு 1 ஹவர்ல எங்கேயும் ஸ்விங் ஹை இல்ல. அதனால சரி இப்ப 15 மினிட்ஸ்லயாவது அட்லீஸ்ட் இருக்கா? அப்படின்னு பார்த்தா, ஓப்பன் பிரைஸு நல்லா பாருங்க. ஓப்பன் பிரைஸ்க்கு மேல லிக்விடிட்டி இருக்கு. ஸ்வீப் பண்ணியிருக்கு. ரைட்டு. ஓகே. எனக்கு அப்ப ஹை புரொடெக்டடா இருக்கு. ஏன்னா நான் எப்பாவது 1 ஹவர் மேக்ஸிமம் பிரிஃபர் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா 15 மினிட்ஸ் பிரிஃபர் பண்ணுவேன். ட்ரூ டே ஓப்பன். ட்ரூ டே ஓப்பனுக்கு மேலயும் ஓப்பனுக்கு மேல ஓகே. ரிஜெக்ஷன். கீ லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க 1 ஹவர்ல. இது எஃப்இஜி. எஃப்இஜில எம் ஷேப் ரெக்கவரி கரெக்ட் தான். இது ஆர்டர் பிளாக்ல ரிஜெக்ஷன் பிளாக்லேருந்து வந்திருக்கு. ரைட்டு. எனக்கு ஏதோ ஹை ஃபார்ம் ஆன மாரி தெரியுது. ஓகே. எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரேட் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய லோ. ஏன்னா எனக்கு இது வந்து எப்ப ஃபார்ம் ஆகுது எல்லாத்தையும் பார்த்து நான் ட்ரேடு டார்கெட் வைக்க போறேன். ஏன்னா எனக்கு பாருங்க இது வந்து பிஎம் செஷன்ல ஃபார்ம் ஆன லோ. இது ஒரு டெய்லி கேண்டில். அடுத்து இதோட இந்த டெய்லி கேண்டில் லோ ஓப்பன் ஆனதுமே ஃபார்ம் ஆச்சு. 80 இந்த பாருங்க 18 வந்து அப்படியே ஓப்பன் ஆகி ஸ்வீப் ஆகி போச்சு. இது ஒரு டெய்லி கேண்டில் லோ. ஆல்ரெடி ஒரு லோ எடுத்துருச்சு. இது வந்து 9:30க்கு எடுத்திருக்கும். ஆமா. இப்ப இத வந்து எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 9:30 ஓப்பன். அந்த டைம்ல தான் நான் இவ்வளோத்தையும் பார்க்குறேன். ஓகே. 9:30ல ஓப்பன். நெக்ஸ்ட் கேண்டில்லேருந்து நம்ம ட்ரேட் பார்க்க போறோம். 9:30 15 மினிட்ஸ்ல நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். 9:30, 9:45, 10, 10:15, 10:30 ஓகேவா? மேக்ஸிமம் 11 வரைக்கும் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு இப்ப 9:30 ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகி கீழ ஒரு மேனிபுலேஷன் பண்ணி திரும்ப அகைன் மேனிபுலேட் பண்ணியிருக்கு. பட் 9:45 பாருங்க. ஓப்பன் ஆனதுலேருந்தே பிரைஸ் கீழ தான் போகுது. எனக்கு ஓப்பன் ஆகி மேல போய் ஏதோ லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணியிருக்கணும். அப்போ எனக்கு இந்த கேண்டிலுக்கு PO3 இல்ல. அதனால நான் அந்த கேண்டில ட்ரேட் பண்ணல. அடுத்த கேண்டில் பாருங்க. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி ஸ்வீப் பண்ணி ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு டார்கெட்ட எடுத்துருச்சு. ஒரு டெய்லி லோவ எடுத்திருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இங்க ஷார்ட் பண்ணா எனக்கு இப்ப ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? 1:2 அந்த ரேஞ்ச் தான் வருது. 1:2 கூட வரல. அதனால நான் வெயிட் பண்றேன். சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். திரும்ப பிரைஸ் மேல போய் ஃபால் ஆச்சு. நான் என்ட்ரி எடுக்கல. அடுத்து இன்சைட் பார் ஃபார்ம் ஆகுது. ஓகே. எனக்கு நான் எங்க பண்ணுவேன் அப்டின்னா, இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல பண்ணுவேன். இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா? இந்த டவுன் க்ளோஸ் கேண்டிலோட விக்கு அங்க வெயிட் பண்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி என்ன பண்ணுது? ஸ்வீப் பண்ணுது. எனக்கு இது வந்து கன்டினியூவேஷன் கேண்டில். இது மேனிபுலேஷன் கேண்டில். இது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், ஆகல. அதுக்கு பதிலா 10 இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. ஓகே. இந்த கேண்டில் வந்து எனக்கு கன்டினியூவேஷன் கேண்டில். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கணும்னு இருந்தேன். இத பாருங்க. அடுத்த கேண்டில் என்ன பண்ணுச்சுன்னா, அகைன் ஒரு மேனிபுலேஷன். அதாவது எம் ஷேப் ரெக்கவரி. ஹைஸ்ல எனக்கு எம் ஷேப் ரெக்கவரி குடுக்கணும். எனக்கு இருக்கு. ஓப்பன் பிரைஸ் அந்த 10:30 கேண்டிலுக்கு கீழ ஆர்டர் பிளாக் ஃபார்மேஷன். இங்க தான் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். இத தான் நான் இந்த ரீல்ஸ்லயும் போட்டிருப்பேன். இதுதான் அன்னைக்கு நான் எடுத்த என்ட்ரி. ஓகேவா? இது வந்து டியூஸ்டே பிரைஸ் பேரிஷா இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் தர்ஸ்டே. இந்த லோவெல்லாம் பிரைஸ் எடுத்துருச்சு. அடுத்து தர்ஸ்டே. இது வந்து 18 அந்த கேண்டிலோட ஓப்பனு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுது பிரைஸு? நல்ல ரிஜெக்ஷன். கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழன்னு. அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது. என்ன பண்ணியிருக்குன்னா, 1 ஹவர்ல
மத்த நாளெல்லாம் விட்டுருங்க. ப்ரீவியஸ் டே பேரிஷா இருக்கு. ஓகே. இப்போ நான் இன்னைக்கு பேரிஷா இருக்கணுமா? புல்லிஷா இருக்கணுமா? எங்க இருக்கு ஓப்பன் பிரைஸு? 18, 16, 17 இது 18. ஓகே. 18க்கு மேல எதுவும் ஹைஸ் இருக்கா? இதுதான் இருக்கு. ஓகே. ஆனா 18 பிரைஸ் இது. நெக்ஸ்ட்டு. இப்ப என்ன பண்ணியிருக்கு? ஓப்பன் பிரைஸ்க்கு மேல ஹைஸ்ல எனக்கு எம் ஷேப்ல ரெக்கவரி. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிஜெக்ஷன் குடுத்து, அகைன் ஒரு ரிஜெக்ஷன் குடுத்து, இப்ப நான் பேரிஷா இருக்கேன். ஓகே. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் பேரிஷா இருக்கேன். இதுதான் இப்போதைக்கு இருக்க லோ. இதுதான் இப்போதைக்கு இருக்க லோ. நான் இத எடுத்துட்டேன். அடுத்து இருக்கிற லோன்னா இது. ஓகேவா? அந்த வீக்கோட லோ. இப்ப என்ன பண்றேன்னா, இதுக்கப்புறம் ஏதாவது செல்லுக்கு என்ட்ரி கிடைக்குதா? அப்படின்னு வெயிட் பண்றேன். சரி. 9:30 இங்க இருக்கு. இது என்ன? 7, 8 புல்லிஷ் ஆயிருச்சு. நான் செல்லு பார்த்துட்டு இருக்கேன். புல்லிஷ் ஆயிருச்சு. ஏன்னா, ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ரைட்டா? இதுவரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. நான் செல்லு தான் பார்த்துருக்கேன். ஏன் செல்லு பார்த்தேன்னா, பிரைஸ் பேரிஷா இருக்கு. ப்ரீவியஸ் டே பேரிஷா இருந்தது. அதனால நான் எனக்கு ரிஜெக்ஷன் கிடைக்கும்னு பார்த்தேன். 8 மணிக்கு பிரைஸ் ஓப்பன். மேல போயிருச்சு. சரி, இப்ப நான் என்ன பண்ணலாம்? 4 ஹவரா பார்க்குறேன். 4 ஹவர் டெய்லில பார்க்குறேன். டெய்லி ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. இங்க இங்க இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக் வந்தா செல்லு பார்க்கலாம். ஓகே. பிரைஸ் அத நோக்கி தான் போற மாரி தெரிஞ்சுது. அதனால. இப்போ 4 ஹவர் நல்ல புல்லிஷா குளோஸ் ஆயிருக்கிறதுனால நான் வெயிட் பண்றேன். ஓகே. இப்ப 9:30 இந்த ஆர்டர் பிளாக் இங்க இருக்கிற ஏதோ ஒரு லெவலுக்கு போய் திரும்பணும். அப்ப நான் செல் எடுக்கிறேன். ஓகே. இப்படி ரூல்ஸ் வச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த மாரி 9:45 அந்த டைம்ல ஒரு குளோஸ். அவ்வளோதான். டிஓஎல்ல எடுத்துட்டான். இங்கேயே செல் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். அகைன் எம் ஷேப். புரியுதா? ஐஸுக்கு மேல எனக்கு மல்டிபிள் டைம் மேனிபுலேஷன். ஏன்னா, எனக்கு இங்க லோ வந்து 2 ஏஎம்ல வச்சதுனால புல்லிஷ் ஆச்சு. ஓகே, எனக்கு புல்லிஷா இருந்தது. பட் ஆர்டர் பிளாக் போய் ஃபெயில் ஆகும்னு நெனச்சேன். ஆர்டர் பிளாக்கே போகல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லி ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. உங்க பயாஸ்க்கு இல்ல அப்டின்னா, ட்ரேட் பண்றத விட்டுறணும். சரி, இப்ப 4 ஹவர்லயா ஏதாவது தெரியுதா? 4 ஹவர்ல மேனிபுலேஷன் கேண்டில் இருக்கு. கீழயும் ஸ்வீப் பண்ணி, மேலயும் ஸ்வீப் பண்ணி, எனக்கு இங்க ஃபேர் வேல்யூ கேப்போ எதுவுமே இல்ல. 1 ஹவர்ல 1 ஹவர்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. பட் அது எனக்கு லாஜிக்கலா படல. ஏன் அங்கேருந்து ஃபால் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதனால விட்டுட்டேன் அவ்வளோதான். இது 18. 18 ஓப்பனுக்கு மேல இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இங்கேருந்து விழுந்திருக்கலாம். இவ்வளவும் நடந்து ஃபால் ஆச்சு. அன்னைக்கு என்ட்ரி எடுக்கல. 15 மினிட்ஸ்ல எங்கேயாவது என்ட்ரி கிடைச்சதா? 10 மணி ஓப்பன். அதுவும் இல்ல. என்ன நடந்தது? நான் என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன். இவ்வளோ டைம் ஆச்சுன்னா நான் ட்ரேடே பண்ணியிருக்க மாட்டேன். 10:30 எல்லாமே ஓகே. அன்னைக்கு எனக்கு என்ட்ரி இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் டே. அப்புறம் என்னாச்சு? வெட்னஸ்டே. அந்த ஒரு டே ஃபுல்லா ட்ரேட் இல்லையா? நான் இப்ப என்ன பண்றேன்னா, ட்ரூ டே ஓப்பனா மார்க் பண்றேன். 00 பிரைஸ் என்ன பண்ணுது? ஓப்பன் பிரைஸ்க்கு மேல லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் ரைட்டு. இங்கேருந்து தான் ஒரு பெரிய ஷார்ப்பான ஃபாலு. சரி. ஆர்டர் பிளாக்கு, இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பு 1 ஹவர்ல பார்ப்போம். 1 ஹவர்லயுமே ஓப்பன் பிரைஸு, ஓப்பன் பிரைஸ்க்கு மேல இருக்க லிக்விடிட்டி ரைட்டு. ஸ்வீப் இருக்கு. இது 1 ஹவர் ஸ்விங் தான். நான் மேக்ஸிமம் இத தான் பிரிஃபர் பண்றேன். ரைட்டு. எனக்கு இப்ப பெரிஸ் ஆச்சுன்னா, எனக்கு 2 லோ டார்கெட் இருக்கு. ப்ரீவியஸ் டே லோ, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி. ரைட். 9:30க்கு தான் ஆனா நான் ட்ரேட் பண்ண போறேன். 9:30 சரி. நான் என்ன பண்ணலாம்? பிரைஸ அப்சர்வ் பண்றேன். அதே மாரியே ஃபாலோ ஆகுது. இது புரொடெக்டட் ஹையா தான் இருக்கு. அங்கேருந்து ஃபெயில் ஆயிடுச்சு. 9:30க்கு முன்னாடியே லோவையும் எடுத்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இத நீங்க பிரைஸ பார்க்குறீங்க. ஓகே. இப்ப இது எப்படி தெரியுதுன்னா, இது ட்ரூ பிரேக் அவுட்டா? ஃபேக் பிரேக் அவுட்டா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழ ஸ்ட்ராங்கா 2 கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா, அந்த 2வது கேண்டில் ரிஜெக்ஷன் குடுத்திருக்கு. இதுல விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது, இது ரிஜெக்ஷன் கிடையாது. ஜஸ்ட் விக் தான். ஆனா, பிடிஆர்ஏ. ஓகே. அப்போ எனக்கு இது ட்ரூ பிரேக் அவுட். சரியா? அதனால 9:30 நான் வந்து இங்க சின்னதா ஒரு அதாவது எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டிக்கு வந்துட்டதுனால பிரைஸ் மேல போய் செல் ஆகணும். ஏன்னா, இவ்வளோ பெரிய ஃபாலு ஒரு பிரீமியம்க்கு இல்ல இந்த ஆர்டர் பிளாக் எங்கேயாவது போய் செல் ஆகணும். அதனால சின்னதா ஒரு பை. ஏன்னா, இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. நான் ஒரு சின்னதா ஒரு இத பாருங்க. பிரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்து 10:15க்கு
இந்த லிக்விடிட்டில. ஏன்னா, ஒரு ரேஞ்ச் கேண்டில், ஒரு இன்சைட் பார், ஒரு ரிஜெக்ஷன். நான் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்து ஜஸ்ட் அரவுண்ட் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலேயே குளோஸ் பண்ணிட்டேன். இதோ பாருங்க. இந்த கேண்டில குளோஸ் பண்ணிட்டு நான் வெளிய வந்துட்டேன். மார்க்கெட் அங்கே இருந்தே ஃபால் ஆயிருக்கு. பாருங்க. ஓகேவா? எல்லா மூவும் கேப்சர் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ட்ரேட் பண்ணலாம். இப்போ 1 ஹவர் எஃப்இஜிக்குள்ள 5 மினிட்ஸ்ல எனக்கு லிக்விடிட்டி இருக்கணும். இங்க என்ன இருக்கு? 5 மினிட்ஸ் ஆல்ரெடி இங்க ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இங்கேருந்து ஃபால் ஆகியிருக்கு. ஓகே. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல பை எடுத்தேன். ஏன்னா, அங்க ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. மேபி இது மேனிபுலேஷனா இருந்தா கூட பிரைஸ் ஓடி, அதாவது ஒரு இந்த ஆர்டர் லாக் வரைக்கும் வந்து ஃபெயில் ஆகலாம். அதனால நான் இங்க என்ட்ரி எடுத்து டீசென்ட்டா ஒரு ட்ரேட குளோஸ் பண்ணிட்டேன். அதுவுமே நான் ரீல்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே. இது வந்து தர்ஸ்டே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரைடே. ஃப்ரைடேங்கிறது எங்க 18 ஓப்பன். இதுதான் ஃப்ரைடே. சரி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு நரேட்டிவ் இருக்கணும். பேரிஷா, புல்லிஷான்னு. அதுக்கு ஏத்த மாரி என்ட்ரி கிடைச்சா ட்ரேட் பண்ணலாம். ஓகே. இப்ப என்ன பண்ணுது பிரைஸு? நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆச்சு. நான் ஓப்பன் ஆனதே ஒரு புரொடெக்டட் லோ. ஏன்னா, அந்த கீ லெவல் மேனிபுலேஷன் ப்ரீவியஸ் டேலே ஓப்பன் ஆனது ஒரு புரொடெக்டட் லோ. ஏன்னா, மேனிபுலேஷன் பண்ணி ஆர்டர் பிளாக் ஃபார்மேஷன் ரைட்டு. நான் 18ல ட்ரேட் பண்ணல. பிரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ஓகே. இப்ப ட்ரூ டே ஓப்பன் எங்க இருக்கு? 00. ட்ரூ டே ஓப்பனுக்கு மேல பிரைஸ் இருக்கு. எனக்கு ஓப்பன் நான் வந்து டிஜிஐஎஃப்ன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா, கன்டினியூஸா பேரிஷ். பாருங்க. இந்த வாரம் ஃபுல்லா பியரிஷ். இங்க வந்து ஒரு லிக்விடிட்டி ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி எடுத்துருச்சு. அப்ப எனக்கு வந்து ஒரு 25% பிரைஸ் வந்து புல்லிஷ் ஆக வாய்ப்பு அதிகம். 25%ன்றது எப்படின்னா, அந்த வீக்கோட என்டயர் மூவ் இது. 50% இங்க இருக்கு. ஓகே. இந்த 50%ல பாதி 25%. இது வரைக்கும் புல் பேக் குடுக்கலாம். ஆனா, எனக்கு அந்த லோ இன்னும் ஃபார்ம் ஆச்சான்னா, எனக்கு இன்னும் லோ ஃபார்ம் ஆகல. ஸோ, நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இன்னும் லோ ஃபார்ம் ஆகல. 8:30க்கு நான் வெயிட் பண்றேன். 9:30 சாரி. 9:30 மார்க் பண்றேன். 9:30க்கு அப்புறம் மேபி இந்த லோவ எடுத்துட்டு பிரைஸ் திரும்பலாம். ஏன்னா ஓப்பன் பிரைஸ் கீழ இருக்கு லிக்விடிட்டி. எடுத்துட்டு பிரைஸ் திரும்புனா, நான் அந்த லெவலுக்கு இந்த லெவலோ இல்ல ஒரு 25% 20% லெவலுக்கு ட்ரேட் எதிர்பார்க்குறேன். சரி பிரைஸ் அப்சர்வ் பண்ணுவோம். 9:30க்கு என்ன பண்ணுச்சு? நல்லா பாருங்க. 15 மினிட்ஸ்ல மாத்திக்குவோம். 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான் ட்ரேட் பண்ண போறோம். இங்க பாருங்க. இது ஓப்பன் பிரைஸ். ஓப்பன் பிரைஸ் கீழ இருக்கு லிக்விடிட்டி. பிரைஸ் இங்க வந்ததும், இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர்ல ஆர்டர் பிளாக். ஒரு புரொடெக்டட் லோ. இப்ப பாருங்க, ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ பிரைஸ் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து தான் பிளான் பண்ணேன். இதையுமே நம்ம டிஸ்கார்ட்ல போட்டிருப்பேன். பட் நான் இனிஷியலா சீக்கிரம் குளோஸ் பண்ணிட்டேன். 10:30, 10:15 இத அப்படியே 15 மினிட்ஸ் கேண்டில 1 மினிட்ல பாருங்க. இந்த பக்கம் நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். இது என்னோட டார்கெட். இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில். இது 15 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர். ஓகே. இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலோட எஃப்இஜி தான் என் டார்கெட். அதாவது இந்த லெவல். இந்த 10 மணி இருக்கு இல்லையா? இந்த 10 மணி கேண்டிலோட ஹை தான் என்னோட டார்கெட். ஓகே. இதுதான் நான் என்ட்ரியாவும் எடுத்திருந்தேன். ஆனா பிரைஸ் ரொம்ப நேரமா மூவ் ஆகல. அதனால குளோஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. இது வந்து ஒரு மேனிபுலேஷன் பண்ணி பக்கத்துல இருந்த லிக்விடிட்டி எடுத்து அங்க மேனிபுலேட் பண்ண ஒரு ஆர்டர் பிளாக். க்ளோஸும் வச்சுட்டு ஸ்ட்ராங்கான ரிப்ளேஸ்மென்ட். இப்ப அது வந்து பிரேக்கர் பிளாக்கா மாறுது. இது ஒரு சப்போர்ட் ஏரியாவா எடுத்துக்கிறோம். அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி நான் எங்க என்ட்ரி போட்டேன்னா, இங்கேயே என்ட்ரி போட்டேன். இந்த கேண்டில்லயே என்ட்ரி போட்டேன். லாங். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவிலேயே என்ட்ரி போட்டேன். என் எஸ்எல் இங்க வச்சிருந்தேன். டார்கெட் இங்க வச்சிருந்தேன். பிரைஸ் இந்த இடத்த ஸ்வீப் பண்ணி திரும்ப ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகல. அதனால நான் ஏர்லியரா குளோஸ் பண்ணிட்டேன். சரி அப்படின்னு. 10:45 பாருங்க. ஓப்பன் ஆகி ஸ்ட்ரகிள் பண்ணி அகைன் ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ ஓப்பன், லோ அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாரி நரேட்டிவ் பில்ட் பண்ணுங்க. ஒரு டிஜிஐஎஃப்ன்றது எப்ப ஃபார்ம் ஆகும்? அன்னைக்கு ஃபார்மே ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆகலனாலும் தப்பு இல்ல. கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? நரேட்டிவ அப்படிதான் பில்ட் பண்ணணும். ஓகே. இதுவரைக்கும் நம்ம பூட் கேம்ப் சீரிஸ்ல பார்த்தது எல்லாத்தையும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நாலேட்ஜ்ங்கிறது ஜஸ்ட் 20 டூ 30% தான். மீதி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அங்க அப்புறம் நீங்க எப்படி உங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றீங்க? இதெல்லாம் சேர்த்தது தான். ஓகேவா? இது எல்லாத்தையுமே தெளிவா இன்னொரு வீடியோலயும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவுமே நான் இப்ப ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். தமிழ்லயே இருக்கும். மென்டார்ஷிப் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு பயாஸ்ன்னு ஒரு வீடியோ இருக்கும் தமிழ்ல. அதையுமே பாருங்க. இந்த 3 வீடியோவோட சேர்த்து அதையுமே பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஆல். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, நம்ம டிஸ்கார்ட்ல டவுட் கேட்கறதுனா கேளுங்க. இல்ல வீக்கெண்ட்ல வந்து
வச்சிருப்பேன். டிஸ்கஷனுக்காகவே வச்சிருப்பேன். சாட்டர்டே, சண்டே ஏதாவது ஒரு நாள் நான் போஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே நம்ம டிஸ்கார்ட்ல ஃப்ரீ தான். நீங்க விருப்பம் உள்ளவங்க மீட்டிங்ல வந்து கூட கேளுங்க. டிஸ்கார்ட் மீட்ல கூட வந்து இந்த இடத்துல டவுட் இருக்குன்னு கேளுங்க. பட் வீடியோஸ பார்த்துட்டு வந்து டவுட் கேட்டீங்கன்னா தான் நான் என்ன சொல்றேன்னாவது உங்களுக்கு புரியும். ஓகேவா? தேங்க் யூ ஆல். ஆல் தி பெஸ்ட்.